ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருப்போம். ஹாப்பி ஃப்ரைடே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் காலைல தான் வீட கிளீன் பண்ண ஆரம்பிச்சேன். சம் ரீசன்ஸ்னால. பாப்பா 2 பேரையும் ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டு நான் காலையிலேயே குளிச்சுட்டேன் எழுந்தோனே. குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு மீதி வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு சும்மா தான் சாமி கும்பிட்டேன். விளக்கு கூட ஏற்றி வைக்கல. போய் சாமி ரூமில் சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டேன். பாப்பா 2 பேரையும் ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டு ஃபஸ்ட்டு கிச்சனை தான் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்காட்டியும் வாஷிங் மிஷினில் ஒரு துணி கொஞ்சம் போட்டிருந்தேன். அதை போய் காய வச்சுட்டு வந்து கிச்சனை க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். கையால் துவைக்கிற துணியும் இடையில மேட்டு எல்லாத்தையும் நான் துவைக்க ஆரம்பிச்சுட்டேன். ஃப்ரிட்ஜுக்கு மேலே உள்ள கவரு, டிவி கவர் எல்லாத்தையும் துவைக்க ஆரம்பிச்சுட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணிட்டேன். டைமிங் வச்சு தான் நான் எல்லாமே க்ளீன் பண்ணேன். 8:30லேருந்து 8:40லேருந்து நான் 10:30க்குள்ளே நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் கோயிலுக்கும் கிளம்பணும். ஏன்னா 10:30 12 ராவுகால பூஜை இங்கே நடக்கும் அம்மன் கோயிலில். அதனால ஆடி மாதங்கிறதுனால நல்ல ஃபேமஸாக செய்வாங்க. அதனால போகணுன்ட்டு பிளான் பண்ணிட்டோம். 10:30 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு திருப்பியும் ஒரு வாட்டி குளிச்சுட்டு கோயிலுக்கு போய் அபிஷேகமும் பார்த்தேன். அபிஷேகம் வீடியோ எடுக்க முடியல. அப்புறமா சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். பால் வாங்கிட்டு போய் அபிஷேகம் கொடுத்துருந்தோம். நல்லா சாமி கும்பிட்டுட்டு திருப்தியாக கும்பிட்டுட்டு வரும்போது மணி 12:45 ஆகிட்டு நான் வீட்டுக்குள்ளே வரும்போது. திருப்பியும் வீட்டுக்கு வந்து 1 to 2 சுக்கரவரையில் பூஜை பண்ணிடணுன்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி கோலம் போட்டுட்டு எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரெடி பண்ணிவிட்டு 1:30 மணிக்குள்ளே விளக்கேற்றி வச்சுட்டு அடுத்தது சாமிக்கு மகாலட்சுமி அம்மனுக்கும் பூஜையும் செஞ்சுட்டேன். எனக்கு இந்த டே ரொம்ப சுறுசுறுப்பாகவும் நல்லாவும் பீஸ்ஃபுல்லாகவும் போயிட்டு இருக்குது. உங்களுக்குலாம் இந்த ஃப்ரைடே எப்படி போகுதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.